நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆன 4 டேஸில் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படியே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோன்னு சார் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் இந்த படம் பார்த்தோன்னா நம்ம சூர்யா சாரோட கெரியரிலே இப்போ எத்தனாவது ஹையஸ்ட் கிராசர் மூவியாக இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன டே 4ல் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 3 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 4.25 crores, கர்நாடகாவில் 0.95 crores, கேரளாவில் 0.70 crores, இது தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்து 0.15 crores. ஸோ இந்தியாவில் மட்டும் டோட்டலாக டே 4ல் 9.05 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ளஸ் ஓவர்சீஸில் 2 crores, டோட்டலாக வேர்ல்டு வைட் 11.05 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மண்டே என்ன தான் ஒரு டபுள் டிஜிட் கலெக்ஷன் கொடுத்துருந்தாலும் லைட்டாக ஒரு ட்ராப் இருக்குது. அது தெலுங்கு ஸ்டேட்ஸில் கிடையாது, தமிழ் ஸ்டேட்டில் தான். ஏன்னா தெலுங்கு கலெக்ஷன் தான் பார்த்தோம்னா நேற்று தமிழ் கலெக்ஷனை விடவே அதிகமாக வந்திருக்கு. அதுவே டோட்டலாக வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டுமே 76.27 crores, ஓவர்சீஸில் 45 crores. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் 121.27 crores 4 டேஸ்லேயே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பிளாக் பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம சூர்யா சாருக்கு பார்த்தோம்னா கருப்பு, விஸ்வநாதன் இந்த 2 படம் ரிலீஸ் ஆக முன்னாடி வரைக்கும் ஃபைனல் கலெக்ஷனாக 100 கோடி கலெக்ஷன் தர்றதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ரெட்ரோ, கங்குவா, ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஃபைனல் ரனில் தான் 100 கோடி கலெக்ஷனை தொட்டுச்சு. ஆனால் இப்போ கருப்பு, விஸ்வநாதன் படத்தை பாருங்களேன், ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே 100 கோடி கலெக்ஷனை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ விண்டேஜ் சூர்யா இஸ் பேக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த விஸ்வநாதன் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம சூர்யா சார் கேள்வியே டாப் 5 ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க மூவிஸ்லாம் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சூர்யா சார்லேயே டாப் 5 ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க மூவிஸ்னால் 5th பிளேஸில் இருக்கிறது சிங்கம் 3. ஸோ இந்த படம் 112 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 4th பிளேஸில் இருக்கிறது ஏழாம் அறிவு. ஸோ இந்த படம் 113 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. 3rd பிளேஸில் இப்போ நினைக்கிட்டு இருக்க விஸ்வநாதன் சன். ஸோ இந்த படம் 4 டேஸ்லேயே 121 crores கலெக்ஷனை கொடுத்துருக்கு. 2nd பிளேஸில் இருக்குது சிங்கம் 2. ஸோ இந்த படம் 124 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கருப்பு படம் 340 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு கருப்பு படம் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி 4 டேஸ்லேயே அவரோட கெரியர்லேயே 3rd ஹையஸ்ட் கிராசிங் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக 2nd பிளேஸில் இருக்கும். ஸோ என்னோட கேள்வி இல்லைன்னா ஃபைனல் ரனில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தோட கலெக்ஷனை நெருங்க வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இப்போ நம்ம பார்த்த இந்த டாப் 5 லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் சூர்யா மூவி என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னும் விஸ்வநாதன் படத்தை பார்க்கல. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த விஸ்வநாதன் அப்புறம் சிங்கம் 3 இந்த 2 படத்தை தவிர மிச்சம் இருக்க 3 படமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவி தான். ஸோ டைம் இருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.